إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டல்களிலே சிறந்தது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் என்றும் மார்க்கத்தில் புதுமையை உண்டாக்குவது பிதஅத் என்றும் ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடு என்றும் ஒவ்வொரு வழிகேடும் நாளை மறுமையில் நரகத்தின் பால் இட்டுச் செல்லும் என எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஒவ்வொரு உரைகளிலும் ஞாபகமூட்டியதை நானும் உங்களுக்கு மத்தியில் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன். இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அவருடைய திருத்தூதர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியொற்றி பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லோர்கள், வல்லோர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தையும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்க வேண்டும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி அறிய வேண்டும் என்ற ஒரு நன்னோக்கத்தோடு நாம் அனைவரும் அல்லாஹ்வின் மாளிகையில் ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா எமது நோக்கத்தை கபூல் செய்து எம் அனைவரையும் நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலும் இவ்வாறு ஒன்று கூட்ட வேண்டும் என்று பிரார்த்தித்தவளாய் எனது உரைக்குள் நுழைகின்றேன். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் மனிதர்களை படைத்திருக்கின்றான். அதுபோன்று அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் படைத்திருக்கின்றான். அல்லாஹ் தஆலா இந்த பூமியிலே மனிதனை படைத்தான். மனிதனை படைத்துவிட்டு அவனுக்கு நேர்வழி காட்டுவதற்காக நபிமார்களை அனுப்பி வைத்தான். இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா அனைத்தையும் படைத்துவிட்டு அதில் சிறப்பானவர்களாக மலக்குகளை தேர்ந்தெடுத்தார். அதேபோல் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் பல இடங்களை அமைத்திருக்கின்றான். அந்த இடங்களில் புனிதமான ஒரு இடமாக மக்காவை தெரிவு செய்திருக்கின்றான். அதேபோல் அல்லாஹ்வின் கணக்கில் 12 மாதங்களை அல்லாஹ் தஆலா படைத்தான். அந்த 12 மாதங்களில் சிறப்பான மாதமாக நாம் அனைவரும் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த ரமலான் மாதத்தை அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கின்றான். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த ரமலானை நாம் ஏனைய மாதங்களை நாம் கடத்தியது போல இந்த ரமலானையும் நாம் கடத்திவிட்டு சென்றுவிடக்கூடாது. அல்லாஹ் தஆலா இந்த ரமலானில் பல சிறப்புகளை ஆக்கி வைத்திருக்கின்றான். அதில் முதலாவது சிறப்பு தான் அல் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஷஹ்ரு ரமலான், ரமலான் மாதம் அது எத்தகையது என்றால் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த மாதத்தில் தான் என்ன செய்யப்பட்டது, அல் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹின் கலாம், அல்லாஹின் பேச்சாகிய அல் குர்ஆன் இந்த மாதத்தில் தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்தான்,
புனிதமிக்க ரமலான் மாதத்தில் இறக்கியுள்ளான். அந்த மாதத்தில் தான் நாம் அனைவரும் இப்போது இருந்து கொண்டிருக்கின்றோம். நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த மாதத்தில் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனை இறக்கிவிட்டான். ஆனால் நாம் என்ன செய்கின்றோம்? இந்த அல் குர்ஆனை அந்த அல்லாஹ் இறக்கிய கண்ணியத்துக்காக அந்த அல் குர்ஆன் இந்த மாதத்தில் ஓதுகின்றோமா? சொற்ப வரை தவிர மிச்சம் எல்லாரும் என்ன செய்கிறோம்? இதில் கடும் பொடுபோக்காக இருக்கும். ஆனால் அல்லாஹ் இந்த மாதத்தில் சிறப்பாக அந்த அல் குர்ஆனை இறக்கி வைத்திருக்கின்றான். அதே போல்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இதா ஜாஅ ரமலான், ரமலான் வந்துவிட்டால் துஃப்தஹு அப்வாபுல் ஜன்னா, சுவர்க்கத்தின் வாயில்கள் திறக்கப்படுகின்றன. வதுலகு அப்வாபுல் ஜஹன்னம், நரகத்தின் வாயில்கள் மூடப்படுகின்றன. வசுல்சிலத்தில் ஷயாத்தீன், ஷைத்தான்கள் என்ன செய்யப்படுறாங்க? விலங்கிடப்பட்டு விட்டார். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த உலகத்தில் ஒரு அடியார் வாழ்கின்றான். அவன் வாழ்வதன் நோக்கம் என்ன? நாளை மறுமையில் நான் சுவர்க்கத்துக்கு செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட சுவர்க்கத்தின் வாயில்கள் என்ன செய்யப்படுது? அனைத்து வாயில்களும் இந்த மாதத்தில் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. நரகத்தின் வாயில்கள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரமலானின் முதல் இரவிலேயே ஜின்கள் ஷைத்தான்கள் எல்லாம் விலங்கிடப்பட்டு விட்டார். வானத்தின் அனைத்து கதவுகளும் என்ன செய்யப்படுது? வானம் திறக்கப்பட்டுள்ளது. நரகத்தின் வாயில்கள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளது. அதில் எந்த வாயிலும் திறக்கப்படவே இல்லை. அதில் ஒரு இறை அழைப்பாளர் என்ன செய்வாரா? யா பாகியல் ஹைர், நன்மை செய்யக்கூடிய அடியானே, அக்பில், முன்னோக்கி வாருங்க, நன்மை செஞ்சு கொண்டே இருங்கன்னு ஒரு இறை அழைப்பாளர் என்ன செய்வார்? அழைத்து கொண்டே இருப்பாராம். அதே போல் யா பாகியல் ஷர், கெட்ட அடியானே, தீமைகளை செய்யக்கூடியவனே, அக்பில், நீ பின்னோக்கி செய், நீ செய்கிற தீமையெல்லாம் என்ன செய்? நிறுத்திவிடு. ரமலான் மாதத்தில் இருக்க நீ தீமைகளை நிறுத்திவிட்டு நன்மைகளை அதிகமாக செய்ய என்று ஒரு இறை அழைப்பால் என்ன செய்வாராம்? அழைத்து கொண்டே இருப்பாராம் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போல்தான் ரமலானை ஒரு சிறப்பு என்னவென்றால், நாம் முன் செய்த பாவங்கள் அனைத்தும் இந்த ரமலானில் மன்னிக்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் ஸாம ரமலான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, யார் ஒரு அடியார் அல்லாஹ்விடத்தில் ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தவனாக நோன்பு நோக்கின்றானோ அவன் முன் செய்த பாவங்கள் எல்லாம் உஃபிர லஹு, மன்னிக்கப்பட்டு விடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம் அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே! முன் சென்ற பாவங்களை என்று சொல்லும்போது நாம் இதற்கு முன்னால் செய்த சிறு சிறு பாவங்கள், அறியாமலேயே நாம் என்ன செஞ்சிருப்போம்? நிறைய பாவங்களை செஞ்சிருப்போம். பாவம் என்று தெரியாமல் நிறைய பாவங்கள் செஞ்சிருப்போம், தெரிந்தும் செஞ்சிருப்போம். அதெல்லாம் என்ன செய்யப்படுது? நாம் சிறு சிறு பாவங்கள்லாம் இந்த மாதத்தில் யார் ஈமானோடும் நன்மை வேண்டியவராக என்ன செய்கிறாரோ, நோன்பு நோட்காரோ, அவருக்கு அவர் செய்த முன்னே பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நாமளும் தான் நிறைய பாவங்கள் செஞ்சிருக்கோம். அந்த பாவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? தௌபா செய்யணும். இந்த நோம்பின் மூலமாக என்ன செய்கிறார்? அல்லாஹ் தஆலா நாம் செய்த சிறு சிறு பாவங்களை எல்லாம் மன்னிக்கான். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, அதே போல் இந்த மாதத்தில் இன்னொரு சிறப்பு தான், அல்லாஹ் தஆலா 1000 மாதங்களை விட சிறந்த லைலத்துல் கத்ர் என்ற இரவையும் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிடும்போது, இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம்? இந்த மாதத்தில் ஒரு இரவை ஏற்படுத்தியிருக்கோம். அது எப்படிப்பட்டது? 1000 மாதங்களை விட சிறந்ததாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், உங்களிடம் என்ன செய்யப்பட்டு அருள் பொருந்திய ரமலான் மாதம் வந்திருக்கின்றது. அதில் தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறார்? உங்களுக்கு நோன்பு நோருங்க. நோன்பு உங்களுக்கு என்ன செஞ்சிட்டான்? அந்த மாதம் வந்த விதியாக்கிட்டான். அதில் வானத்தின் கதவுகள் எல்லாம் திறக்கப்படுகின்றது, நரகத்தின் கதவுகள் எல்லாம் மூடப்படுகின்றது, ஷைத்தான் விலங்கிடப்பட்டு விட்டார். அதே போல் 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு இருக்கின்றது. அவ்விரவின் நன்மையை யார் தவற விடுகின்றாரோ அவர் என்ன செய்தார்? நன்மை எல்லாத்தையுமே தவறு விட்டவர் போல் வாழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள்.
அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹு தாலா எவ்வளவு சிறப்புகளை வச்சிருக்கானோ அந்த சிறப்பு எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும், அடைந்து கொள்ள முயற்சிக்கணும். இப்போ இருந்தே முயற்சி செய்யணும். ஒவ்வொரு விஷயமாக செஞ்சுட்டு வரணும். அப்போதான் நம்ம என்ன செய்யலாம், இந்த ரமலானில் அல்லாஹ் வச்சிருக்க அனைத்து சிறப்புகளையும் அடைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, அதே போல்தான் யார் ஒருவர் ரமலான் மாதத்தில் உம்ரா செய்கிறாரோ அந்த உம்ராக்கான கூலி, ஹஜ்ஜுக்குரிய கூலி ஹஜ் செய்ததுக்கு சமனாகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அல்லாஹ் தஆலா இந்த பாக்கியத்தை என்ன செய்யணும், நம்ம எல்லாருக்கும் தரணும். உம்ராக்கு போகிறோம், ஏனைய காலங்களில் செய்கிற உம்ராவை விட ரமலான் காலத்தில் செய்கிற உம்ரா ஒரு ஹஜ்ஜுக்கு சமன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். இவ்வாறு பல சிறப்புகளை அல்லாஹு தஆலா என்ன செஞ்சிருக்கான், இந்த மாதத்தில் தந்திருக்கான். ஆனால் நம்ம எப்படி இருக்கோம், இந்த மாதத்தில் எல்லாத்தையும் ஒரு கேலஸாகவே விட்டுப்பட்டு ஏனோ தானோ ரமலான் வரையுது, நோம்பு பிடிக்கும், தொடக்கம் தராவிஹ் தொழுகிறோம், செல்லாக்கள் அதுவும் இல்லை. அதோட ரமலான் முடிஞ்சு இன்றைக்கு எத்தனை நோம்பு, 6. திரும்பி பார்த்தா 6 நோம்பு போயிட்டு அன்னதான் நோம்பு வந்த மாதிரி இருக்கு. இப்படி நம்ம பொதுபோக்காக இருக்கிறது அல்லாஹோட அல்லாஹ் இவ்வளவு சிறப்புக்குள்ள இந்த ரமலான தந்தம் நம்ம என்ன செய்யப்படா இதில் பொதுபோக்காக இருந்துட போகிறா. ஏனைய மாதங்கள் எல்லாம் போன மாதிரி இந்த ரமலானையும் நம்ம கழிச்சு போட்டு போகிறாங்களாக இருக்க போகிற. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, முஃமின்கள் பொறுத்தவரையில் முஃமின்கள் எப்படி இருப்பாங்க, ரமலானை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ரமலான் எப்போ வரும்னு எண்ணிக்கொண்டு இருப்பாங்க. ஏன் எண்ணிக்கொண்டிருப்பாங்க, அதில் அதிகமாக இபாதத்துகள் செய்யணும். அல்லாஹ் தஆலா சிறப்பாக ஆக்கி வச்சிருக்கின்றார். 1000 மாதங்களுடைய சிறந்த ஒரு இரவு இருக்கின்றது இந்த ரமலான் மாதத்தில். அல்லாஹ் தஆலா கலாம் இறக்கப்பட்ட ஒரு மாதம். இப்படி அல்லாஹ் எவ்வளோ சிறப்புக்களை வச்சிருக்கான். இந்த சிறப்புக்கெல்லாம் அடையணும்னு சொல்லி ஒரு முஃமின் எப்படி என்ன செய்வான், எதிர்பார்த்தவர்களாக இருப்பான். அவ்வாறானவர்களாக நாமளும் மாறணும். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர், 4 பேர் இருக்கிற மாதிரி நம்மளும் இருக்கப்படாது. நம்ம என்ன செய்யணும், நம்ம மிச்சாக்களுக்கு சொல்லிக் கொடுத்து நம்மளுக்கு தெரிந்த விஷயங்களை அவங்களையும் என்ன செய்யணும், இந்த ரமலான் மாதத்தில் அதிகமாக இபாதத்துக்கள் செய்ய தூண்டணும். அதே போல்தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ஆதாக்கும் ரமலான், உங்களிடத்தில் ரமலான் மாதம் வந்து விட்டது என்றால் அது எப்படிப்பட்ட மாதம், ஷஹ்ருன் முபாரக், பரக்கத் பொருந்திய ஒரு மாதம். நம்மளோட பார்வையில் பரக்கத்தின் தைன்யம் அல்லட பரக்கத் எல்லா வாய்ப்பேச்சிலேயும் போகுது. பரக்கத்துன்னு சொல்லி, ஆனால் பரக்கத் என்பது எவ்வளவு ஆழமானது என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். பரக்கத்துங்கிறத வாயால் சொல்லி போட்டு விடப்பட, பரக்கத் தான் எப்படி அல்லோட பரக்கத் நமக்கு கிடைச்சிருக்கா அப்படிங்கிறத நம்ம உணர்ந்தவர்களாக இருக்கணும். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, நம்ம பரக்கத்துந்தா என்ன இது நான் பார்த்தோம்னா, நான் ஒவ்வொரு நாளும் தொழுகிற டைமில் அத்தஹியாத்தில் நபி அவர்கள் மீது ஸலவாத்து செல்வோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் அப்படி சொல்லி போட்டு நம்ம இன்னொரு சொல்லுவோம், அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். என்ன சொல்ற நபி அவங்க, அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத், அல்லாஹ் என்ன செய் நபி அவங்களுக்கு பரக்கத் செய்வாயாக, வ அலா ஆலி முஹம்மத் அவரோட குடும்பத்துக்கு பரக்கத் செய்வாயாக. என்ன செய்யணும், ஒவ்வொரு தொழுகையிலையும் துவா செய்யணும். நபி அவங்க பரக்கத் இல்லாதவங்களா, நபி அவங்க சொர்க்கத்துக்கு நன்மாராய் கூறப்பட்டாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் விட முதலாவது சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய நபி அவங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம், பரக்கத் செய்வாயாக துவா செய்கிறோம்டா. பரக்கத் எவ்வளோ ஆழமானதுன்னு நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் ஸல்ல அலைய ஸலாத்தன் வாஹிதன் ஸல்லல்லாஹு அலைஹா அஷ்ரா. யார் அல்லாஹ்வுடைய தூதர் மீது, நபி அவர்கள் மீது ஒரு தடவை ஸலவாத்து கூறுறாங்களோ அவர் மீது அல்லாஹ் என்ன செய்கிறான், 10 தடவை ஸலவாத்து கூறுறான். எவ்வளோ பெரிய பாக்கியம் அல்லாஹ் கூறுறான். இந்த பரக்கத் என்பது நம்ம என்ன செய்யணும், புரிந்து ஒரு வாழ்வில் பரக்கத் அல்லாஹ்வோட பரக்கத் கிடைச்சி விட்டால் அதை விட பெரிய பாக்கியம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அதே போல தான் பரக்கத்தை புரிந்து கொள்வதற்கு நம்மளுக்கு ஒரு சம்பவம் ஒன்று சொல்ல. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, அந்த பாலைவனத்தில் தனது மனைவி அன்னை ஹாஜர் அவங்களையும் தனது பிள்ளையை விட்டுட்டு என்ன செய்கிறாங்க, வாராங்க. அந்த பாலைவனத்தில் யாரை நம்பி வராங்க, அல்லாஹு தாலாவை நம்பி.
அல்லாஹ் என்ன செய்வான், அல்லாட கட்டளை அல்லாஹ் இவங்கள பார்த்துக்கொள்வான்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, விட்டுட்டு வராங்க. சின்ன பிள்ளையும் தன் மனைவி யாராச்சும் விட்டுட்டு வருவாங்களா? இல்லை. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, அல்லாட கட்டளைன்றதுக்காக விட்டுட்டு வராங்க. அந்த டைமில் தண்ணியும் இல்லை, உணவும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த குழந்தையை வச்சிருக்காங்க. குழந்தைக்கு தாகம், பசி. அந்த சம்பவத்தில் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், ஜம்சம் நீரை என்ன செய்கிறான், அந்த சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு கொடுக்கான். ஜம்சம் நீர் எவ்வளவு பெரிய பாக்கியம். இப்போதும் என்ன செய்யப்படுது, ஜம்சம் நீர் ஒரு பெரிய ஒரு இதாக பார்க்கப்படுது. இந்த நீரை பொறுத்தவரையில் எப்படிப்பட்டது, காலாவதி திகதி இல்லை, எத்தனை நாளைக்கு வச்சிருந்து குடிக்கலாம். நம்மளோட நீரை பொறுத்தவரையில் எப்படிப்பட்டது, காலாவதி திகதி போட்டிக்கும், இத்தனை நாள் இதான் இந்த தண்ணிக்கான காலாவதி திகதின்னு போட்டில் போட்டிக்கும். ஆனால் ஜம்சம் நீர் எப்படிப்பட்டது, மகத்துவமானது, பாக்கியமானது, பரக்கத்தானது. அல்லாஹ் என்ன செய்யும், வந்துட்டே இருக்கும். அந்த அதான் என்ன, அல்லாட பாக்கியம். அல்லாஹ் நமக்கு தந்திக்கிற ஒரு பாக்கியம் தான் அந்த ஜம்சம் நீர். அதே போல தான் அல்லாஹ் தஆலா என் மனைவர் வாழ்க்கையிலேயே ஒவ்வொரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி வச்சுக்கிறான். அல்லாட பரக்கத். என்ன சந்தர்ப்பம், திருமண நாள். திருமணத்தில் என்ன செய்வோம், அந்த மணமகனுக்கும் மணமகளுக்கும் என்ன செய்வோம், நம்ம துஆ செய்வோம். பாரக்கல்லாஹு லக்குமா வ பாரக அலைக்குமா வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர். எல்லாரும் அந்த கல்யாண கார்டில் போட்டுப்பாங்க துஆவை. நம்மளும் என்ன செய்வோம், துஆ செய்வோம். அதில் என்ன, பாரக்கல்லாஹு லக்குமா, உங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யட்டும், ரெண்டு பேருக்கும் பரக்கத் செய்யட்டும். இந்த துஆவை அல்லாஹ் கபூலாக்கினா அவங்க வாழ்கிற வாழ்க்கை மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அவங்களுக்கு பரக்கத் செய்வாங்க. அப்படி அந்த துஆட பெருமதி எப்படி. ஆனால் நமக்கு துஆட பெருமதி விளங்குறல்ல, ஒரு பேருக்கு எல்லாம் ஸ்டேட்டஸில் ஒரு கல்யாண காட்ட போட்டு பாரக்கல்லாஹு லக்குமா வ பாரக அலைக்குமா வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர். கருத்து தெரியா சும்மா போட்டு விடுறேன். அப்படி தானே இந்த துஆட பெருமதி எப்படிப்பட்டது, அல்லாஹோட வாழ்க்கையில் பரக்கத் செஞ்சால் அதை விட ஒரு வாழ்க்கை இல்லை. அப்படியான பரக்கத்தான் அது. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா பரக்கத்தில் பெருமதி நம்ம புரியணும். நபியா என்ன சொல்ல, அத்தாக்கும் ரமலான், அந்த ரமலான் வந்து விட்டது. இந்த ரமலான் எப்படி, ரமலான் ஷஹ்ரன் முபாரக், பரக்கத் பொருந்திய மாதம் அது. இந்த மாதத்தில் என்ன செய்யணும், இருக்கிற பரக்கத்தில் கொஞ்சம் பரக்கத்தையாச்சும் நம்ம என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ள முயற்சி செய்யணும். அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, அதிகமாக நம்ம என்ன செய்யணும், எல்லா இடத்துல ஒவ்வொரு தொழுகையிலையும் பரக்கத்தை கேட்கணும். யா அல்லாஹ் என் வாழ்க்கையில் பரக்கத்தை ஏற்படுத்துவேன், செல்வத்தில் பரக்கத்தை ஏற்படுத்துவேன், என் பிள்ளை குட்டியில் பரக்கத்தை ஏற்படுத்து. இந்த நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு தொழுகையிலையும் அல்லாட்ட அதிகமாக பரக்கத்தை கேட்கணும். அல்லாட பரக்கத்தை நம்மளோட வாழ்வியில் வந்துட்டுண்டா அதை விட அல்லாஹ் நமக்கு பெரிய சந்தோஷமே வேறு எதுவுமே இல்லைன்பா அந்த தாய்மார்களே, சகோதரர்களே. அதே போல்தான் இந்த ரமலான் மாதத்தை பொறுத்தவரையில், ரமலான் மாதம் என்பது முஃமின்கள் இந்த மாதத்தை எதிர்பார்த்தவர்களாக, முஃமின்களுக்கு ஒரு இன்பமான மாதம் தான் இந்த ரமலான் மாதம். ஆனால் ஏனைய மதத்தவர்களால் எப்படி பார்க்கப்படுது இந்த மாதம், ஒரு கொடூரமான மாதமாக பார்க்கப்படுது. ஏன் கொடூரமான மாதமாக பார்க்கப்படுதுன்னா, என்னடா இவங்க பசிச்சிருக்காங்க, தாகிச்சிருக்காங்க, ஒன்று தின்றதும் இல்லை, குடிக்கிறதும் இல்லை, கடுமையான மாதம் இவங்களை கஷ்டப்படுத்துது என்ன செய்கிறாங்க, ஏனைய மாதத்தவர்கள் பார்க்காங்க. ஆனால் முஃமின்களை பொறுத்தவரை முஃமின்களுக்கு எப்படிப்பட்ட மாதம் இது, ஒரு சந்தோஷமான மாதம் தான் நம் அனைவரும் இருந்து கொண்டிருக்கிற இந்த ரமலானுடைய மாதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லிஸ்ஸாயிமி ஃபர்ஹதான், ஒரு நோன்பாளிக்கு 2 நன்மைகள் இருக்கின்றன. அதில் முதலாவது நன்மை, இதை ஃபதர ஃபரிஹ, அவன் நோன்பு துறக்கும் போது என்ன செய்கிறான், ஒரு நோன்பாளி சந்தோஷம் அடைகிறான். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, நம்ம நோன்பு துறக்கும் போது என்ன செய்கிறோம், ஒரு சந்தோஷம், அது அல்லாஹ் தஆலா சந்தோஷம் தான் அது. உதாரணமாக ஒரு கோடீஸ்வரர் இருக்கார், ஒரு வருஷம் ஃபுல்லாகவே உழைச்சி இருக்கார், பிள்ளைகளையும் பார்க்குறல்ல, பொண்டாட்டியும் பார்க்குறல்ல, உழைப்பு தான், உழைச்சிட்டே இருக்கார். வருஷத்தில் ஒரு நாளைக்கு என்ன செய்கிறார், தனது பிள்ளைகள் தனது வயசெல்லாம் கூட்டிகிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறான்னு வச்சுக்க. போயால் என்ன செய்வார், பிள்ளைகள் கேட்குற எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கார், வயசுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கார். வாங்கி கொடுத்து அவர் என்ன செய்வார், அவங்க சாப்பிட்றத பார்த்து அவர் சந்தோஷப்படுவார். அவர் சாப்பிட்றாட்டியும் அவர் சந்தோஷத்தை பார்த்தாலே அவருக்கு ஒரு சந்தோஷம், அவருக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பிள்ளைகள் சாப்பிடுது, பொண்டாட்டி சாப்பிட்றா, சிரிக்காங்க, அதுகளை பார்த்து அவர் சந்தோஷம் அடைகிறார்.
அதே மாதிரி தான் ஒரு நோன்பாளி என்ன செய்கிறான், நோன்பு திறக்கும் போது சந்தோஷப்படுறான். அதே போல் ஒரு நோன்பாளிக்கு அல்லாஹ் கொடுத்த இரண்டாவது சந்தோஷம் என்னென்னா, இதா லக்கிய ரப்பஹு ஃபரிஹ பிஸௌமிஹி, அவன் நோன்பு நோட்டது காரணமாக அவர் என்ன செய்வான், அல்லாஹ்வை சந்திப்பார். இப்போ இல்லை, நாளை மறுமையில் நோன்பு நோற்றதன் காரணமாக அல்லாஹ்வை பார்க்கும்போது அல்லாஹ் அவருக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்க அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, இஸ்ரா பயணம் போகிறாங்க. நமக்கு தெரியும் நபி அவங்க இஸ்ரா மியராஜ் பயணம்லாம் போனது. அப்போ நபி அவங்க என்ன செய்கிறாங்க, இஸ்ரா பயணம் போய் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்கிறாங்க, கூட்டிகிட்டு போகிறாங்க. 7 வானத்தையும் கடந்து அதுக்கு மேலே தான் அல்லாஹ்வை சந்திக்க போகணும். அந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபி அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனால் 7வது வானத்தில் ஒரு இடம் இருக்கு. என்ன இடம், சித்ரத்துல் முன்தஹா ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்தை தாண்டி யாருமே என்ன செய்யலாம், போகல. அந்த இடத்துல நபி அவங்க இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ்வோட கட்டளை வந்திக்கு உங்களை என்ன செய்யட்டான், இதுக்கு மேலே வரட்டான். இதுக்கு மேலே யாருமே போனல. நபி அவங்கள அல்லாஹ் தாலா கூப்பிட்றான். நபி அவங்க என்ன செய்கிறாங்க, தன்னை தனியாக அல்லாஹ் இடத்துல போகிறாங்க, அல்லாஹ்வை சந்திக்க. அந்த சந்தர்ப்பத்தில் ஆயிஷா நாயகி கேட்காங்க, யார் ரசூலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்காங்க. அதுக்கு நபி அவங்க சொல்கிறாங்க, ஆயிஷா நான் அல்லாஹ்வை பார்க்கல, ஆனால் அல்லாஹ்வோட பேசினேன். அந்த சந்தர்ப்பத்தில் நபி அவங்க கூட என்ன செய்யலை, அல்லாஹ்வை பார்க்கல, அல்லாஹ்வோட பேசினாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் யாருமே அல்லாஹ்வை பார்க்கல, ஆனால் அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய நாளை மறுமையில் ஒரு சந்தர்ப்பம் இதுவும். அந்த சந்தர்ப்பம் நோன்பாளிக்கும் அல்லாஹ் தாலா சந்தர்ப்பத்தை கொடுப்பார். அந்த சந்தர்ப்பத்தை பெறக்கூடிய ஒரு மாதத்தில் தான் நாம் அனைவரும் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வை பார்க்குறது எவ்வளோ பெரிய பாக்கியம். யோசிச்சு பாருங்க, நம்மளோட படைச்சி பரிபாலத்துக்கு இருக்கின்ற அல்லாஹ்வை நம்ம நாளை மறுமையில் பார்க்குறது எவ்வளோ பெரிய பாக்கியமாக இருக்கும். அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாதமாகத்தான் நம் அனைவரும் இருந்து கொண்டு இருக்கின்ற ரமலான் மாதம் இருக்கின்றது. நாளை மறுமையில் அல்லாஹ் வருவான். நாம் முஃமின்கள் சொர்க்கவாசிகள் அல்லாஹ் வருவான். சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் இருக்கிற எல்லா இன்பங்களையும் அனுபவிச்சு கொண்டிருப்பாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தாலா வருவார். வந்து தன்னை கொஞ்சம் கொஞ்சமாக காட்ட ஆரம்பிப்பார். அது பிறகு சொர்க்கவாசிகள் என்ன செய்வாங்க, அல்லாஹை பார்ப்பாங்க. பார்த்ததுக்கு பிறகு அல்லாஹ் கேட்பானா, அல்லாஹ் என்ன செய்ய அவங்களுக்கு சலாம் கொடுவான். அதுக்கப்புறம் அல்லாஹ் கேட்பான், உங்களுக்கு வேற ஏதாவது உங்களுக்கு வேணுமா என்று கேட்பானா. இது சொர்க்கவாசிகள் கூறுவாங்களா, யா அல்லாஹ் உங்களுக்கு ஒன்றுமே வேணாம் கூறுவாங்களா. ஏன், அல்லாஹை பார்த்த சந்தோஷம். ஆதமுடைய மகனுக்கு 2 தங்கத்திலான ஓடைகளை கொடுத்தாலும் 3வது எங்கே என்று கேட்பான் இந்த உலகத்தில். ஆனால் நாளை மறுமையில் அல்லாஹ் தாலா என்ன வேணும் என்று கேட்குற டைமுக்கு இன்னைக்கு ஒன்றும் வேணாம் யா அல்லாஹ் என்று சொல்கிற அளவுக்கு அவனுக்கு அல்லாஹை பார்த்த சந்தோஷம் இருக்குமா. அந்த சந்தோஷத்தை நம்மளும் என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். அதனை பெறக்கூடிய ஒரு மாதத்தில் தான் நாம் அனைவரும் இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹு தாலா நோன்பை கடமையாக்கி இருக்கின்றான். கடமையாக்கி விட்டு அல்லாஹ் என்ன கூறுகின்றான், குல்லு அமலின் இப்னு ஆதம் லஹு இல்ல சியாம். ஆதமுடைய மகன் செய்கின்ற அனைத்து அமலுக்கும் கூலி அவனுக்குரியது, இல்ல சியாம் நோன்பை தவிர. கூலி அது எனக்குரியது, ஆனால் அஜிசிபிஹி நான் தான் அதற்கு கூலி வழங்குவேன். ஆதமுடைய மகன் செய்கிற அமலுக்கெல்லாம் கூலி இருக்கி, ஆனால் இது இத்தனைலாம் இத்தனை குர்ஆன்ல ஒரு இடத்துக்கு 10 நன்மை. இப்படி அல்லாஹ் என்ன செய்கிறான், அவன் செய்கிற நன்மைகளுக்கு கூலி கொடுப்பார். இல்லை சியாம் நோன்பை தவிர. நோன்பு அல்லாஹுக்குரியது, நான் தான் அதுக்கு கூலி வழங்குவேன் அல்லாஹ் என்ன செய்கிறான் கூறுறான். ஏன் அப்படி கூறுறான், இப்போ நம்ம ஒரு தொழுகிறாண்டா விளங்கும், அவர் தொழுகிறா இது விளங்கும், தொழில்லாட்டி தொழில் குர்ஆன் ஓதுறாருன்னா நமக்கு விளங்கும். ஆனால் ஒரு மனுஷனை பார்த்து அவர் நோன்பு இல்லையா நமக்கு செல்லுமா, செல்லே இல்லை, அது அவருக்குரியது. அதனால தான் அல்லாஹ் தாலா கூறுகின்றான், நோன்பு எனக்குரியது, நான் தான் அதுக்கு கூலி வழங்குவேன். அப்போ ஒரு ஸ்பெஷலான இபாதத்தை என்ன இந்த நோன்புங்கிறது. ஆகவே அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, அந்த மாதத்தில் தான் நாம் இப்போ இருந்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு ஏழுமான வரைக்கும் என்ன செய்யணும், நோன்பை பிடிச்சு மற்றவர்களுக்கு பிடிக்க தூண்டக்கூடியவர்களாக இருக்கணும். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, அதே மாதிரி தான் நாம் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த மாதம் எப்படிப்பட்டது என்றால் அது ஒரு நரகத்தை விட்டு காக்கக்கூடிய ஒரு கேடயமாக அல்லாஹ் தாலா இந்த நோன்பை ஆக்கியிருக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்,
அஸ்ஸியாமு ஜுன்னா அவ் விகாயா. நோன்பென்பது ஒரு கேடயம். கேடயம்னா என்ன? போர்க்காலத்தில் போராளிகளில் என்ன செய்வாங்க? ஒரு எதிரிகள் நம்மளை தாக்க வராங்கன்னு சொன்னால் ஒரு கேடயம் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க தாக்குதலேருந்து தன்னை பாதுகாத்து கொள்றதுக்காக. அப்படிப்பட்ட ஒரு கேடயம் தான் இந்த நோன்பு. ஏன் நோன்பு அல்லாஹ்வுத்தாலா கேடயம் என்று சொல்கிறான்? நம்ம ஒரு நோன்பாளியாக இருக்கிற டைமில் ஒரு படம் போன நம்ம என்ன செய்வோம்? பார்ப்போமா? இல்லை, பார்க்க மாட்டோமே. என்ன நோம்போட படம் பார்க்குறியா? நமக்கு மனசுக்கு ஒரு உறுத்தல் வரும். படம் பார்க்க மாட்டோம். பாட்டு போனால் கேட்க மாட்டோம். நோம்பு ஹராம் ஏனே காலங்களாம் கேட்போம். நோம்படிக்கக்குள்ள நோம்போட பாட்டு கேட்குறா ஹராம் சொல்லி ஒதுங்கிடுப்பு. அதைத்தான் அல்லாஹ்வுத்தாலா சொல்கிறா, இது நோன்பு ஒரு கேடயம். அஸ்ஸியாமு ஜுன்னா. அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, ஏனே காலத்தில் நம்ம என்ன செய்வோம்? பாட்டு கேட்போம், படம் பார்ப்போம், எல்லாமே செய்வோம். ஆனால் நோம்போட இருக்கிற டைமுக்கு அதெல்லாம் செய்கிறதுக்கு மனம் வராது. ஏன்? நான் நோம்போட இருக்கேனே, நோம்போட செஞ்ச பாவமே என்ற ஒரு உணர்வு அவர்கிட்ட வருது. அதான் ஜுன்னா, கேடயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் ஸாம யௌமன் ஃபீ ஸபீலில்லாஹி பஅதல்லாஹு வஜ்ஹஹு அனின் நாஸ் 70 ஹரீஃபா. ஒரு அடியான் அல்லாஹ்வுடைய பாதையில் நோன்பு நோற்றால் அந்த நோன்பின் காரணமாக அல்லாஹு தஆலா அவருடைய முகத்தை 70 வருடங்கள் நரகத்தை விட்டு என்ன செய்வான்? விலக்கி விடுவானா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எவ்வளவு சிறப்பு மிக்கது இந்த நோன்பு! அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, அதே போல்தான் இந்த மாதத்தில் நாம் என்ன செய்யணும்? அதிகமாக தௌபா செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க? தனது சஹாபாக்களுக்கு அதிகமாக தௌபா செய்யுமாறு எழுதியிருக்காங்க. இந்த மாதத்தில் நம்ம என்ன செய்யணும்? ஏனைய மாதங்களில் நிறைய பாவங்கள்லாம் செஞ்சிருப்போம். அதுக்கு பரிகாரமான ஒரு மாதமாக இந்த மாதத்தை ஆக்கி கொள்ளணும். நிறைய நம்ம என்ன செய்யணும்? அல்லாட்ட தௌபா செய்யக்கூடியவராக இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் ஒருவர் ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் அந்த மாதத்தில் பாவங்கள் மன்னிக்கப்படாமல் ஒருவர் இருந்தார்னா அவரை ஒரு மிகவும் நஷ்டமானவர் தான் அவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஏனைய மாதங்கள்லாம் பாவம் செய்கிறோம்னு இந்த பாதத்தில் என்ன செய்யணும்? அதுக்கான தௌபாக்களை செஞ்சு கொள்ளணும். அதற்குரிய ஒரு மாதமாக இந்த மாதத்தை நம்ம ஆக்கி கொள்ளணும். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, அதே போல் தான் நம்ம என்ன செய்யணும்? இந்த மாதத்தில் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் அதிகமாக அல் குர்ஆனை ஓதணும். அல் குர்ஆன் இறக்கப்பட்ட ஒரு மாதம். அல் குர்ஆனை ஓதுறது எவ்வளவு பெரிய நன்மை! ஓத தெரியாதாக்கள் என்ன செய்யணும்? திக்கியாச்சும் இந்த குர்ஆனை ஓதணும். தன்னை பிள்ளைகள்கிட்ட கேட்டாச்சும், ஓத தெரிஞ்ச பிள்ளைகள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட கேட்டாச்சும் என்ன செய்யணும்? ஓதணும். திக்கி ஓதுறது எல்லாம் தெரிஞ்சு தஜ்வீத் மஹ்ரஜ் எல்லாம் தெரிஞ்சு ஓதுறதை விட திக்கி ஓதுறது நன்மை கூட. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த குர்ஆனை பொறுத்தவரையில் அல்லாஹ் தஆலா இறக்கிய ஒரு மாதம் இந்த மாதம். இந்த குர்ஆனை நம்ம அதிகமாக ஓதணும். நம்ம நியத்து வைக்கணும், இந்த நோன்புக்கு நான் 2 குர்ஆன் முடிக்கணும், 3 குர்ஆன் முடிக்கணும், அட்லீஸ்ட் ஒரு குர்ஆனாச்சும் முடிக்கணும் என்று நோன்புக்கு முன்னே நம்ம நியத்தை வச்சிடணும். ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாலும் என்ன செய்யணும்? ஒரு தாளோ ஒரு பக்கமோ கொஞ்சம் குர்ஆன் ஓதணும். குர்ஆன் ஓதுறோம் என்ற பேரில் எல்லாம் தெரிஞ்சாங்க கொலையாக குர்ஆனை ஓதப்படுறா. அல்லட கலாத்தில் யாரும் விளையாடப்படா. தூவ தீண்டாலும் கொலை தண்டது, காசுண்டாலும் கொலை தண்டது. இப்போ குர்ஆன் ஓதுற விஷயத்தில் கடும் அவதானம் இருக்கணும். அல்லாஹ் பயந்து கொள்ளணும். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த நோம்புடைய மாதத்தில் நம்ம செய்கிற குர்ஆன் ஓதுறது, தொழுகிறது, தராவீஹ் தொழுகிறது, இது இவ்வளவு தான் அமல்னு பார்த்தா இல்லை. நம்ம செய்கிற அமல் எல்லாம் இவ்வளவு தான். குர்ஆன் ஓதுறது, தொழுகிறது, தராவீஹ் வர்றது, ஏன்னா சுன்னத்தான தொழுகைகளை தொழுது கொள்வது. ஆனால் இவ்வளவு இல்லை நம்ம இந்த மாதத்தில் செய்கிற அமல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க? ஒரு சபையில் கேட்காங்க, மன் அஸ்பஹ மின்குமுல் யௌம ஸாயிமா. இந்த காலையை நீங்கள் யார் நோன்பாளியாக இந்த காலையை அடைஞ்சீங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ஆனால் யா ரசூலல்லாஹ், நான் நோன்பாளி. அடுத்த கேள்வி கேட்பாங்க நபி அவங்க, மன் இத்தபஅ மின்குமுல் யௌம ஜனாஸா. யார் இன்றைக்கு ஜனாஸாவை பின்தொடர்ந்தீங்க?
அபூபக்கர் சொல்கிறாங்க, ஆனால் யார சொல்லலாம், நான் பின்தொடர்ந்தேன். அடுத்த கேள்வி கேட்காங்க, அது அங்கே மின்கும் மிஸ்கின், யார் இன்றைக்கு ஒரு ஏழைக்கு உணவளிச்சீங்க? அபூபக்கர் சொல்கிறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ஆனால் யார சொல்லலாம், நான் உணவளித்தேன். அடுத்த கேள்வி கேட்காங்க நபி அவங்க, ஃபமின் ஆதமின்கும் அல்யௌம் மரீல், யார் இன்றைக்கு ஒரு நோயாளியை சந்தித்து சுகம் விசாரிச்சிங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நான் யார சொல்லலாம். எல்லாத்துக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சிக்காங்க, நான் யார சொல்லலாம்னு சொன்னாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க, மன் ஜிதமஅன ஃபீ இம்ரிஇன் இல்லா தஹலல் ஜன்னா, இவங்க இந்த செஞ்ச இபாதத்துக்கெல்லாம் சொர்க்கத்தை தவிர வேற ஒன்றும் இல்லை. அப்போ நோம்பு எவ்வளோ வேலை செஞ்சுக்காங்க, அவங்க நோம்பு பிடிச்சிக்காங்க, நோயாளியை சந்திக்க போய்க்காங்க, ஏழை கொண்டு வலிச்சிக்காங்க, ஜனாசாவை பின்தொடர்ந்துக்காங்க. அப்போ நோம்போடு இருக்கிறதல் நோம்போடு செலுத்தி இதெல்லாம் நம்ம என்ன செய்யப்படா, ஒதுக்கி வைக்கப்படா. இப்போ ஒரு ஆள் நோம்பு பிடிச்சிட்டு ஜனாசாவை நான் இப்படி பின்தொடர டயர்டாக இருக்குமே அப்படி சொல்லப்படா. ஏண்டா அதுவும் ஒரு அமல். நோம்புன்றதுக்காக வேண்டி நம்ம என்ன செய்யப்படா, எப்படி நான் நோம்புடுகிறேன், எப்படி அவை பார்க்க போகிறா, சோம் இல்லையா, இப்படியெல்லாம் சொல்லப்படா. இதெல்லாம் என்ன, நோன்பு நோற்றாலும் இதெல்லாம் செய்யக்கூடியாமல். ஆனால் நாம் இதில் என்ன செய்யறோம், கடும் பொடுப்போக்கும். நோம்பு மட்டும்தான். நோம்பு பிடிச்சி படுத்தொழும்பினாங்க, லுகருக்கு அதான் தொழுவுற வேலைகளை செய்கிற, திருப்பி அசர் அதான் அல்மஹரிப்புக்கு நோம்பு தொலைக்குற. இப்படித்தான் நம்மளோட வாழ்க்கை போகுது. ஆனால் அந்த சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க, நோம்போடு நிறைய அமல்களை செஞ்சிருந்தாங்க. அன்பா அந்த தாய்மார்களே சகோதரர்களே, அதே போல அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், இந்த நோம்புடைய நோக்கத்தை பற்றி அல்லாஹ் கூறும்போது, நோம்பு ஏன் நோம்பு பிடிக்கணும்னு சொன்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது கடமையாக்கப்பட்டது போன்றோ உங்களுக்கும் நோன்பு என்ன செய்யப்பட்டிக்கு, கடமையாக்கப்பட்டிக்கு. லஅல்லக்கும் தத்தகூன், எதற்காக, நீங்கள் தக்வாதாரியாக மாறணும்னு சொல்றதுக்காக. தக்வா என்னுடைய உள்ளத்தில் வரணும்ன்றதுக்காகத்தான் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கு. நோன்பு கடமையாக்கப்பட்டது மெயின் காரணமே இதுதான். அடுத்த காரணங்கள் நிறைய இருக்கு. ஏழைகளை பசியை உணரணும், இப்படி நிறைய காரணங்கள் இருந்தாலும் முக்கியமான காரணம் அல்ல குர்ஆன்ல கூற காரணம் என்ன, லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் நோன்பதால் என்ன செய்யணும், உள்ளத்துல தக்வா வரணும். அந்த தக்வா நாம் என்ன செய்யணும், அடைந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். நபி அவர்கள் கூறினார்கள், இத்தகுல்லாஹ ஹைதுமா குன், நீங்கள் எங்கே இருந்தாலும் என்ன செய்யுங்க, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்க. அப்போ எவ்வளவு இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும், தக்வா உடையவர்களாக இருக்கணும். அன்பார்ந்த தாய்மார்களே சகோதரர்களே, நாம் இந்த மாதத்தில் அந்த தக்வாவை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்யணும். கொஞ்சம் கொஞ்சமாச்சு என்ன செய்யணும், தக்வா உடைய மனிதர்களாக நாம் வாழ்றதுக்கு முயற்சி செய்யணும். அன்பார்ந்த தாய்மார்களே சகோதரர்களே, அதே போல் தான் இந்த மாதத்தில் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், பிரார்த்தனைகள் எல்லாம் அங்கீகரிக்கணும். நபி அவர்கள் கூறினார்கள், 3 பேர் பிரார்த்தனைகள் என்ன நிராகரிப்பும் என்று அங்கீகரிக்கப்படும். அதில் முதலாவது யாரு, நீதி செலுத்துகின்ற ஆட்சியாளன். இரண்டாவது நோன்பாளி, நோன்பு திறக்கும் வரை அவன் துவா செஞ்சு அல்லாஹ் அந்த துவாவை அங்கீகரிப்பான். மூணாவது அநீதி இழைக்கப்பட்டவரை பிரார்த்தனை. இந்த இதில் நம்ம எப்படி, நோன்பாளி நோன்பு திறக்கும் வரை அவன் துவா செஞ்சா இந்த துவாவை அல்லாஹ் தஆலா அங்கீகரிப்பதாக கூறுகின்றான். அப்படிப்பட்ட ஒரு மாதத்தில் நாம் அந்த சிச்சுவேஷனில் நம்ம இருக்கோம், நோன்பு நோற்றவர்களாக இருக்கும். அதிகமாக என்ன செய்யணும், துவாக்களை செஞ்சு கொள்ளணும். நம்மளோட வாழ்க்கையில் நிறைய தேவைகள் இருக்கு. அந்த தேவைகள் எல்லாம் 4 பேர்த்து சொன்னால் அவங்க இன்னும் 4 பேர்த்து சொல்லி நம்மளை கீழே தான் பார்ப்பாங்க. ஆனால் நம்ம தேவைகள் என்ன செய்யணும், அல்லாஹ்ட்ட சுஜூதில் கேட்கணும், கெஞ்சி கேட்கணும், அழுது கேட்கணும். இந்த மாதம் அதற்குரிய ஒரு மாதம். அன்பார்ந்த தாய்மார்களே சகோதரர்களே, இந்த உலகத்தில் எல்லாரும் நிறைவானவர்கள் இல்லை. அல்லாஹ் ஏழைகளையும் படைச்சிக்கான், பணக்காரர்களையும் படைச்சிக்கான், நோய் உள்ளவர்களையும் படைச்சிக்கான், நோய் இல்லாதவர்களையும் ஆரோக்கியமானவர்களாக ஆக்கியிருக்கான், கை இல்லாதவர்களாக ஆக்கியிருக்கான், கையை கொடுத்திருக்கான். எல்லாம் என்ன, அல்லாஹ் படைச்சது. ஆனால் நம்ம என்ன செய்யணும், அல்லாட்ட இதுக்கெல்லாம் என்ன செய்யணும், சுக்குர் செய்கிறது மாத்திரம் இல்லாமல் நிறைய அல்லாட்ட துவா செய்யணும். யா அல்லாஹ் இந்த வறுமையை போக்கும், இன்னைக்கு ஆரோக்கியத்தை தான், என் குடும்பத்தில் பரக்கத்தை ஏற்படுத்து. அந்த நோன்புடைய மாதத்தில் நான் நிறைய அமல்கள் செய்யணும். இந்த அமல்கள் எல்லாம் அங்கீகரித்தது நம்ம என்ன செய்யணும், நிறைய அல்லாட்ட துவா செய்யணும். துவாவின் மூலம் நம்ம எல்லாத்தையும் மாற்றலாம். நம்மளோட துவாக்கள் எப்படி இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். யாரெல்லாம் எனக்கு தந்தையாக யாரெல்லாம் நீ தந்தாதான் அல்லாட்டு தராதான்னு சில மாதிரி இருக்கப்படாது.
யாரெல்லாம் நீ கட்டாயம் தாயெல்லாம் ஒரு தரம் கேட்கறத விட போகிற அடிக்கடி கேட்கணும். தராவி தொழுகிறோம் சுஜூதில் அதிகமாக நேரம் தராங்க என்னத்துக்கு? தூங்கி எழும்புறதுக்கா? இல்லை. சில ஆட்கள் மேக்சிமமாக செய்கிறது அதான். மௌலவி இப்போ தூங்கி எழும்ப டைம் தந்துக்க நீங்கள் நின்றதுக்காக அங்கே போட்டு தூங்கி எழும்புறல்ல. நிறைய துவா செய்யணும். நீங்கள் துவாவை எப்படி கேட்கறது? அல்லாஹ் யா அல்லாஹ் அல்லாட்டி புகழ்ந்து நபி அவங்களுக்கு செலவாத்து சொல்லி நிறைய துவா செய்யணும். நீங்கள் அரபாலாம் துவா கேட்கணும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் நீங்கள் துவா கேளுங்க. அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் என்ன செய்வார்? என்னுடைய அடியார் என்னை அழைத்தா கூறுங்க, நான் உனக்கு பக்கத்தில் தான் இருக்கிறது அல்லாஹ் தாலா குர்ஆன்ல குறிப்பிடுகிறான். அப்போ என்ன செய்யணும்? அதிகமாக அல்லாட்ட துவாசியர்களாக இருக்கணும் அந்த தாய்மார்களே சகோதரர்களே. அதே போல் தான் நம்ம நோன்பு நோக்கிறது மாத்திரம் விஷயம் இல்லை. நோவு பிடிச்சா பிடிச்ச மாதிரி இருக்கணும். நபியர்கள் கூறினார்கள், மல்லம் யதஅ ஸூர் வ அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜா ஐ யதஅ தஆமஹு வ ஷராபஹு. ஒரு அடியான் என்ன செய்கிறான்? நோன்பு நோட்தான், ஆனால் அவன் பாவமான காரியம் செய்கிறதே விடுறல. நோன்பு நோட்டு பாவமான விஷயங்களை செய்கிறான், கெட்ட விஷயங்களை செய்கிறான் என்று சொன்னால் அப்படி நோன்பு நோக்கிறதுல அல்லாஹுக்கு தொழுவுறல்ல, ஒன்றும் செய்யறல, நோம்பு மட்டும் நோக்குறது. இந்த நோம்புல அல்லாஹுக்கு எந்த தேவையுமே இல்லை. நீங்கள் பட்டணி இருந்து பசி இருந்து நோன்பு நோக்கிறதுல அல்லாஹுக்கு எந்த தேவையுமே இல்லைன்னு என்ன செய்யறான் அல்லாஹ் தாலா சொல்கிறான். அப்போ நம்ம நோன்பு எப்படி இருக்கணும்? நோன்பு நோற்ற மாதிரி இருக்கணும். நோன்பு நோட்டு பொம்பளை 4-5 பேர் செஞ்சுட்டு மத்தாக்கள் மட்டும் புறம் பேசப்படாது. நம்ம நோன்பு நோட்டுட்டு பொய் சொல்லக்கூடாது. நோன்பு நோன்புடைய ஷரத்துகளை பேணி நோன்பு நோற்ற மாதிரி இருக்கணும். இப்போ இந்த காலத்தில் நடக்கிற என்ன, நிறைய பேர் நோன்பு பார்த்தா கொள்கை இல்லை. நோன்பு சொல்லாக்க நோன்பே பிடிக்கிறதில்ல இந்த மாதத்தில். ஏன்? நான் ஆஃபீஸுக்கு போகிற டயர்ட் எப்படி நான் நோன்பு நோக்கிறேன், பிஸ்னஸ் படுத்திட்டு எப்படி கடையில் நிற்கிறேன், நோன்பு பிடிக்கல கஷ்டமே. இப்படி நொண்டு சாட்டுகளை சொல்லி என்ன செய்கிறாங்க? நோன்பே பிடிக்கிறல. அது ஒரு பக்கம். நோன்பு நோக்குறாங்க, தொழுகை இல்லை, ஓதுற இல்லை, ஒன்றும் செய்யறல, ஊர் பலாய் கழிய தெரியுற, அங்கேயும் இங்கே போய் தெரியுற, உடுப்பெடுக்க போகிற, மாதம் ஃபுல்லாக உடுப்பு தான் எடுக்க போகிற, தராவிஷத்தில் வரல. என்ன நோன்பு இது? இந்த நோம்பில் அல்லாஹுக்கு நீங்கள் எவ்வளவுதான் பசி தாக இருந்திருந்தாலும் அல்லாஹுக்கு எந்த தேவையும் இல்லைன்னு என்ன செய்கிறாங்க அல்லாஹ் தாலா குறிப்பிட்டார். அன்பான தாய்மார்களே சகோதரர்களே, இப்படி அல்லாஹ் ஒரு கண்ணியமான மாதத்தில் இந்த மாதத்தை நமக்கு தந்திருக்கின்றான். போன ரமலானில் எத்தனை போது நம்ம கூட இருந்தாக்க இந்த ரமலானில் இல்லை. ஆனால் அல்லாஹ் நம்மளை வச்சிருக்க அந்த ரமலானில் ஏன் இந்த அடியார் இன்னும் நன்மைகளை செஞ்சு கொள்ளட்டும். அந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த பாக்கியத்தை நம்ம என்ன செய்யணும்? நல்லா பயன்படுத்தணும் என்பா அந்த தாய்மார்களே சகோதரர்களே. அதே போல் தான் யாருக்கு நோம்பு கடமை அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்ப்போம். யாருக்கு நோம்பு கடமை? ஒரு ஆள் நோம்பு பிடிக்கணும்டா எப்படி இருக்கணும் சொன்னால் முதலாவது முஸ்லீம் நிபந்தனை முஸ்லீமாக இருக்கணும். முஸ்லீம்களுக்கு தானே நோம்பு கடமை, காஃபிருக்கு கடமை இல்லை. அதே மாதிரி ஒருவர் பருவ வயதை அடைந்திருக்கணும். செல்றாக்களுக்கெல்லாம் நோன்பு என்ன கட்டாய கடமை. இப்போ பருவ வயதை அடைந்தவர்களுக்கு நோன்பு கடமை, அடையாதவர்கள் அப்போ நோம்பு பிடிக்கப்படாதா? இல்லை, அப்படி இல்லை. 7 மணி நேரம் அவங்களுக்கு பிடிக்கலாம். இப்போ சின்ன பிள்ளைகள்லாம் நோம்பு பிடிக்க ஆசைப்படுதுன்னா அந்த பிள்ளைகளுக்கு பிடிக்கலாம். ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு என்ன நோம்பு கடமை இல்லை. பருவ வயதை அடைந்தவர்களுக்கு தான் நோன்பு கடமை. அதே மாதிரி குத்து சுயாதீனம் உடையவர்களுக்கு நோம்பு கடமை. பைத்தியகாரர்கள் அவங்களுக்கெல்லாம் நோம்பு கடமை இல்லை. அடுத்தது ஆரோக்கியமானவங்களுக்கு நோம்பு கடமை. இப்போ சிலாக்கள் நோயில் இருப்பாங்க, நோம்பு பிடிக்க கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு எல்லாம் மாற்றம் என்ன செய்யலை, மக்களை அடியார்களை கஷ்டப்படுத்தலை. என்ன செய்யறா? அல்லாஹ் தாலா அவங்களுக்கு இலகுபடுத்தி கொடுக்காங்க. அல்லாஹ் தாலா கொடுக்குறாங்க, மமன்கான மின்கும் மறையிலன் அவ்வாலா சஃபரின் ஐந்தத்து மின் ஐயாமில் உஹர். யார் ஒருவர் பயணத்திலையோ அல்லது நோயிலோ இருக்காங்களோ அவங்க என்ன செய்யலாம்? அந்த நாள் நோம்பு விட்டுட்டு 7 நாட்கள் என்ன செய்யலாம்? கலா சிந்திக்கலாம் அவங்களோட நோம்பு. அப்போ ஆரோக்கியமாக இருந்தால் நோம்பு பிடிக்கணும். இப்போ நோயிலையும் 2 வகை நோய் இருக்கு. சிலாக்கள் வருத்தம் வந்து முடிஞ்சிடும், தரத்தியதாலும் நமக்கு அந்த நோம்பை விட்டு பிறகு பிடிக்கலான்ற ஒரு நிலைமையில இருப்பாங்க. இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யணும்? அந்த ஆண்டு நோம்பு விட்டுட்டு பிறகு ரமலான் முடிஞ்ச பிறகு நம்ம கலா செஞ்சிடணும்.
சிலங்களுக்கு தீராத நோய் இருக்கும், நோமே பிடிக்கல, கடும் கஷ்டம், இப்போ ஹார்ட் ஃபெயிலியர், கேன்சர், இப்படிப்பட்ட நோமே பிடிக்கலான்னு அவங்க என்ன செய்யணும், ஒரு நோன்புட்டதுக்காக ஒரு ஏழைக்கு என்ன செய்யணும், உணவளிக்கணும். இதை நல்லா விளங்கி வச்சுக்கணும். நோம்பு வருத்தம் தீர்ந்திடும், நம்ம நோம்பு பிடிக்கலாம்னு சொன்னாங்க கலா செஞ்சிடணும் நோன்பை. அப்படி ஏழாதாக்கள் என்ன செய்யணும், ஒரு நோம்புக்கு ஒரு ஏழைக்கு என்ன செய்யணும், உணவளிக்கணும் விட்டதுக்கு. அவங்களுக்கு பிறகு பிடிக்கல, அது தீராத இருக்கிறார்களுக்கு, அதான் அவங்க என்ன செய்யணும், ஒரு ஏழைக்கு உணவளிக்கிறணும். அதே மாதிரி தான் பயணத்தில் இருக்கிறார்களும் என்ன செய்யலாம், நோம்பு விடுறதுக்கு அனுமதி இருக்கு. அவங்க என்ன செய்யலாம், அந்த நாளில் பயணம் எப்படி இருக்கணும்னு சொன்னால் இஸ்லாத்துக்கு உட்பட்ட, அதாவது வீணான பயணம் அறிக்கப்படாது, தேவையில்லாத. இப்போ தேட்டருக்கு படம் பார்க்க போகிற நோம்பு காலத்தில் போகிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன, நோம்பு விடலாமா, படம் பார்க்க போகிறதே ஹராம், மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயம். அந்த பயணம் இல்லை, இஸ்லாத்தில் மார்க்கத்தில் கூடுமான பயணங்களுக்காக என்ன செய்யலாம், நோம்பை விட்டுட்டு வேறு நாட்களில் நோம்பை நட்டுக்கொள்ளலாம். இப்படி அல்லாஹு தஆலா என்ன செஞ்சிக்க, மக்களை கஷ்டப்படுத்தலை, எல்லாத்தையும் விலகுபடுத்தி தன்னும் நம்ம என்ன செய்கிறோம், அதில் பொடுபோக்காக இருக்க முடியுமா. அந்த தாய்மார்களே சகோதரர்களே, அன்பார்ந்த தாய்மார்களே சகோதரர்களே, நாம் இருக்கின்ற இந்த ரமலானுடைய மாதம் பல சிறப்புகளையும் அல்லாஹ் எமக்கு நாளை மறுமையில் தன்னை என்ன செய்யணும், தன் அடியான் தன் நன்மைகளோடு சூனவாசியாக வரணும்னு சொல்லி அல்லாஹ் ஆசைப்படுறான். நம்மளை என்ன செய்யணும், அதே மாதிரி என்ன செய்யணும், சோனத்துக்கு செல்லணும், அந்த மாதத்தில் அதிகமாக நன்மை செய்யணும். நான் என்ன செய்யணும், இந்த மாதத்தில் பரக்கத்துகளை பெற்றுக்கொள்ளணும். எந்த ஒரு விஷயத்துக்காக என்ன செய்யப்படாது, நான் நோன்பை வீணாக விடக்கூடாது, எல்லா நோன்பையும் நோக்கணும். இப்படி நம்மள மனசில் என்ன செய்யணும், ஆள் மனசில் அடி மனசில் எண்ணங்கள் இருக்குது, அதிகமாக குர்ஆன் ஓதணும். இந்த மாதத்தை அல்லாஹ் கண்ணியமான மாதமாக ஆக்கி வச்சிருக்கின்றான். அந்த மாதத்தை நாம் அனைவரும் அடைந்திருக்கின்றோம். எனவே அன்பார்ந்த தாய்மார்களே சகோதரர்களே, எவையெல்லாம் கேட்டோமோ அவை அனைத்தையும் என் வாழ்வில் கடைபிடித்து நாளை மறுமையில் நோன்பு நாம் இந்த உலகத்தில் அனைத்து அமல்களையும் அல்லாஹுக்காக செய்து அல்லாஹ் படைத்த நோக்கத்தை நிறைவேற்றி நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்துக்கு செல்ல அல்லாஹு தஆலா எம் அனைவருக்கும் அருள்பாலிப்பானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.